யாரும் முழங்கால் படியிட்டு தேவனது ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு இந்த 2025 வருஷத்தின் 3ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாளில் உங்களையும் என்னையும் காண செய்த கிருபைகளுக்காக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனது ஆராதனை மொழி பெறப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியா நாமத்தில் ஜெஃப்ரி ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிப்பார் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உட்காருங்க. ஒரு சில பாடல்களை இந்த ஆராதனை பாடலாக அருமையான பிரதர்ஸோடு சேர்ந்து கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமை கண்டு பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தம் நாமம் உண்டாவதாக. இந்த வருடத்தின் 3ஆம் மாதத்தின் 2ஆம் ஓய்வு நாளுக்கான ஆராதனை பாடல் மறவாமல் நினைத்திரையா மனதார நன்றி சொல்வேன். கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீதானையா இதுவரை உதவி நீரே. ஒரு விசை பாடுவோமா? எபினேச நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படிதான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா,
பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் கழுவுகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் கழுவுகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கான இரண்டாம் பாடலாக தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. கரங்களை உற்சாகமாக தட்டி பாடுவோமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உள்ளங்கைகளில் என்னை வரைந்து மணி போல என்னை காக்கின்றேன். ஒரு விசை பாடுவோமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றேன். மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவே மறவே
கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பாடுவோமா? ஒரு மிஸ் பாடுவோமா? பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தீரே. மனமே மனமே நீ செய்த நன்மைகள் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தோன்றிய நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஏந்தி சுமந்த காத்த தேவனே. உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றேன். மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்படப்போகாத வார்த்தை செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவிடாதீர்கள். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித் தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரட்சகரை உம்முடைய காலினாலே நினைத்தருளும். அவைகள் அநாதி காலமாக இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். ஆகையால்
கர்த்தருடைய உடன்படிக்கையை அவருடைய சாட்சி அவருடைய காரியங்களுக்கு அவருடைய பாதைகள் அவருடைய பாதைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்பட்ட மனுஷனை உணவும் மனுஷன் எவ்வளவு தெரிந்து கொள்ள வழியை போதிப்பான். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்து இருக்கிறது. அவர்களுக்கு நம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வளைத்து நீங்களாக்கி விடுவார். என் இருதயத்தின் வியாகுலங்களை பெருகி இருக்கிறது. என் இடுக்கங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிரக பகையாய் என்னை பகைக்கிறார்கள். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடுவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஆமென். யாரும் ஒருவனப்பட்டவர்களா? 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும்படி போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையை தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது. அவருக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தர் தந்த சங்கீதத்துக்காகவும் வாசித்த மகளை தேவன் அவர்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? செய்திக்கு நிறைய கடந்து செல்லும். நம்ம இருந்த பரிசுத்த தேவ செய்திகளை கொடுப்பாங்க. உபாகம் 29:29 வாசிங்க. மறைவானது மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் வழியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆமென். மறைவானது. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும், இனி எப்படி சம்பவிக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. மறைந்து இருக்கிறது. எல்லாம் சொல்ல முடியுமா? இருப்பேன், நிற்பேன். ஆனால் விசுவாசமான தேவனுடைய பிள்ளைக்கு சொல்லுவார் இல்லையா? அந்நிய கண்களை சொந்த கண்களை நான் அவரை பார்ப்பேன் யோகு சொல்கிறார் இல்லையா? அப்போ மறைவானது, மறைக்கப்பட்டிருக்கிறது, இருளானது இல்லையா? சம்பவிக்க போகிற காரியங்கள், நம்முடைய லைஃப், நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அதெல்லாம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மறைவானது நம்ம குடும்பத்திலையோ நம்ம மூலமாகவோ செய்ய போகிற காரியங்கள், அது நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் வெளிப்பாடுகளாக உண்டு. ரகசியம் உண்டு, வெளிப்படுத்துவார், பேசுவார், இடைப்படுவார், எச்சரிப்பார், நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அது தேவனுடைய பிள்ளை காத்திருக்கிறவங்க, அதிகமாக நேசிக்கிறவங்க, வேதத்தை நேசிக்கிறவங்க, அவரோடு உறவாடுகிறவங்க, அவருடைய பிள்ளைய உண்மையாக இருக்கிறவங்க, கர்த்தருடைய பிள்ளை எந்த ஒரு காரியத்தையும் எச்சரிப்பார். அதுதான் மறைந்திருக்கிறது. நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிற காரியங்கள். 1 Corinthians 4:5 பார்த்தீங்கன்னா, இருளில் மறைந்திருக்கிறவர்களை அதை குறித்து நம்ம பேசக்கூடாது. நாளைக்கு எப்படி நடக்கும், நம்ம இப்படி இருப்பேன், நான் அதை நம்ம நிறைய சாதிப்போம் இல்லையா, இது முடிப்போம், இதை செய்வோம் நம்பிக்கை வச்சுருப்போம். ஆனால் கர்த்தர் பிள்ளைங்க அப்படி இல்லை. இது உலகத்துக்கு குறித்து, பூமிக்கு குறித்து நம்பிக்கை இப்படிலாம் வைத்திருப்போம். வாசிங்க 1 Corinthians 4:5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்போது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இருதயத்தின் யோசனை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். யாருக்கு? யாராக இருந்தாலும், துன்மார்க்கனாக இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், புகழ்ச்சி யாரால? உலகத்தால் புகழ்ச்சி இருக்கலாம், எப்போ வரும் என்ன விழும் தெரியாது. ஆனால் ஒருமே தகுதி இல்லாத புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பல தடைகளை சோர்ந்து போயிடவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இருளில் மறைந்திருக்கிறவைகளை, இருக்க என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா, இனி எப்படி நடக்க போகுது, சம்பவிக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய வெளிப்பாடுகள்லாம் கொடுப்பார். நிறைய காரியங்கள், வரப்போகிற காரியங்கள்லாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், திருமணத்தை குறித்து முன்னவே நான் தரிசனம்லாம் கண்டுட்டேன் இல்லையா. என்னை பார்த்துட்டு வரும்போதே எனக்கு தரிசனம் கண்டுட்டேன். அங்கேருந்து இங்கே வர இப்படி ஒரு ஊழியர்களை கொடுக்க போகிறதுலாம் ஆண்டு எனக்கு முன்னவே எல்லாம் காண்பித்தார். உண்மையை வழிபடுத்துறது சொல்கிறேன். உண்மையாக அவ்வளோ ஒரு மகத்துவமான தேவன், வெளிப்படுத்துகிற தேவன். இருளில் மறைந்திருக்கிறவர்களை, அப்போது அது யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஸ்தோத்திரம். இவங்களுக்கு தான் கிடைக்கும். இல்லைன்னா இருளிலே தான் அறியாமல், தேவனை தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இதுதான் முக்கியமானது. ஸ்தோத்திரம். அடுத்த வாசிக்கலாம். லூக்கா 2:34 பார்த்தீங்கன்னா இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கு.
சிமியோன், இந்த சிமியோனை சொல்ல அவர் ஒரு ஊழியக்காரர் இயேசு பிறப்பை கொடுத்து அவருடைய கையில் ஏந்தி மரியாதை இருக்கும்போது அவர் அநேக சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதான அநேகர் வெளிப்படுத்தத்தக்கதான் இவர் பிறந்திருக்கிறார். இதை குறித்து வாசிங்க 2:34. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இது அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுவதற்கும் எழுதுவதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு இருக்க வந்திருக்கிறாரா? அநேகரை எழுப்பவும் அவர் எல்லாவற்றையும் நீக்கி போடவும் அதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாலும் முன்னவே தீர்க்கதரிசியை கொண்டு இயேசுவை குறித்து இல்லையா அப்படியே பேசப்பட்டிருக்குது. இது குறித்து ஆச்சரியப்பட்டாங்க மரியாதை. ஸ்தோத்திரம். தேவனுடைய இப்படின்னா நம்மளை குறித்து நம்மளை மூலமாய் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் வெளிப்பாடுகளும் மற்றவங்களுக்கு கொடுப்பார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். நமக்கு நம்ம எழுபவங்களா இருக்கட்டும், நமக்கு ஒரு சதி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இன்னும் நிறைய காரியங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதே லூக்கா 19:42 வாசித்தீங்கன்னா கண்களுக்கு மறைவாக இருக்குது. சமாதானத்தை விரும்புறதில்லை, சந்தோஷத்தை விரும்புறதில்லை, ஐக்கியத்தை விரும்புறதில்லை, பரிசுத்தத்தை விரும்புறதில்லை, ரட்சிப்பை விரும்புறதில்லை, இதுக்கு பிரயாசப்படுறதில்லை, போராடுறதில்லை. ஏன் இப்படி இருக்குது, ஏன் தொடருது, ஏன் வேதனையாக இருக்குது, ஏன் துக்கமாக இருக்குது, நிம்மதி இல்லை, ஏன் சுகம் இல்லை, ஏன் அடிக்கடி தாக்கிக்கிட்டு இருக்கு. இப்போதோ கண்களுக்கு மறைவாக இருக்குன்னு சொல்ற. வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்போது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. எப்படி மறைந்திருக்குது? விரும்பலன்னா அவர் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த மறைவை வெளிப்படுத்தினா நீங்க தான் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாரும் ஆண்டவரே வேறு அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள், ஏன் இது தடையாகவே இருக்கு, ஏன் மறைக்கப்பட்டிருக்கு, அவருக்குரியது நம்மளை சரி பண்ணும்படி சில வேலைகளை எல்லா காரியத்தையும் அனுமதிப்பார். என்னுடைய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவரே உன்னை தான் இருக்கிறேன், உன்னை தான் நேசிக்கிறேன், உன்னை தான் கொடுக்குறேன், ஏன் ஆண்டவரே பல கொஸ்டின் தான். ஆனால் அவையெல்லாம் கடந்து வரும்படி, அவையெல்லாம் கற்றுக்கொள்ளும்படி, கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளும்படி, சகிக்கும்படி, பொறுமையாக இருக்கும்படி, விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி, போராடும்படி, பரிசுத்தத்தை விரும்படி, தேவசமத்தில் காத்திருக்க கற்றுக் கொடுக்குறாங்க ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மறைவாக இருக்கும் சமாதானத்தை, உனக்குள்ளே சமாதானத்தை விரும்ப மாட்டேன். தேவனால் உண்டாகிற சமாதானம் குடும்பத்தை கொண்டு வரணும், உங்கள் மூலமாக குடும்பத்தில் கொண்டு வரணும், பிள்ளைகளை கொண்டு வரணும். குடும்பத்தில் அந்த சமாதானம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தான் அங்கே வாசம் பண்ணுவார். அங்கே அற்புதம் நடக்கும், அங்கே எந்த செய்தியும் நடக்குது. விசாரிக்க இடம் கொடுக்க மாட்டீங்க, எந்த நெருக்கம் கஷ்டம் எந்த பிரச்சனைகள் வராது. உன் கண்களுக்கு அவை இப்பொழுது மறைந்திருக்கிறது. நிறைய பேர் விரும்புறது கிடையாது. வாங்க ஜெபிக்கலாம், வாங்க போகலாம், வாங்க இப்படிலாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் நேரம் தானே வாங்க, பிள்ளைங்க வாங்க உட்காருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உபாஜபத்தில் கூட என்ன சொன்னேன், உட்கார்ந்து கை கோர்த்து அதிகமாக எந்த ஒரு விஷயத்தை வைத்து ஜெபிங்கன்னு உபாஜபத்தில் சகோதரிக்கு சொன்னேன். குடும்பத்தில் கொண்டு வாங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரிகள் இப்படி தான் குடும்பத்தில் கொண்டு வரணும்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். இப்பொழுது அவன் கண்களுக்கு உனக்கு மறைவாக இருக்கிறது. விரும்புறது கிடையாது, சுகத்தை விரும்புறது கிடையாது. இப்படிதான் அப்படிதான் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டோம். அப்படிதான் ஒரு சலிப்பு, ஒரு சோர்வு, அவிசுவாசம், முறுமுறுப்பு இதெல்லாம் அப்புறப்படுத்தணும். இதெல்லாம் நீங்களாதான் நீங்க மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 24 அதே லூக்கா 24 பார்த்தீங்கன்னா இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நிறைய சம்பவங்களை முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அடிக்கடி இந்த கதை எடுத்துட்டு தான் போகிறோம். ஆனால் அவைகளால் எப்படி மேற்கொண்டாங்க, எப்படி ஜெயம் பெற்றாங்க, எப்படி விடுதலை பெற்றாங்க, அவங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார், அவங்களுக்கு அவங்க எப்படி நடந்தால் கர்த்தர் ஆசீர்வதித்தார், இப்படிலாம் பல ரகசியங்கள் வேதத்தில் படிக்க தான் நம்ம படிச்சுட்டே இருக்கணும். ஏன் நமக்கு செய்ய மாட்டாரா இல்லையா? அவங்க பேசிகிட்டே போகிறாங்க. ஆண்டவர் இருப்பார், ரட்சிப்பார், மறைச்சிட்டாரு, என்ன சுவிசேஷம் 3 வருஷம் ஊழியம் செய்தும் அவர் சுவிசேஷம் சொல்லும், அற்புத அதிசயங்கள் பார்த்தும் மறைச்சிட்டாரு. 3 நாள் உயிர்த்தெழுந்து மறந்துட்டாங்க. என்ன செய்கிறாங்க, பேசிட்டு அவங்க கூடவே ஆண்டவர் இருக்கிறார். இருக்குதும் மறைக்கப்பட்டிருக்கு, கண்களுக்கு மறைக்க கூடவே ஆண்டவர் இருந்தால் கூட தெரியாது நிறைய பேர். அவர் இல்லை நினச்சிட்டு இருக்கீங்க. வாசிங்க 24:16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கூடவே அவங்க பேசிட்டு கூடவே வராது. நிறைய பேருக்கு அப்படிதான் புரிஞ்சிக்க முடியாது, உணர முடியாது. ஆண்டவர் இருக்கிறாரு, கூட வந்துட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு 21 வாசிங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. என்ன சொல்லப்பட்டது, எங்களை ரட்சிப்பாரே, எங்களை விட்டு போயிட்டாரே. அவர் தான் சொன்னார், மறுபடியும் வருவேன், உயிர்த்தெழுவேன். ஆனாலும் என்ன சொன்னாலும் வசனத்து மேலே நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை.
இதை கொடுத்துருக்காரு, அதே வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு, நம்மளுக்காக மறித்தாரு, அவர் சுமப்பா, அவர் நேசிக்கிறார், உண்மையுள்ளவர், நிச்சயமாக என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இல்லைங்க, தொடர்ந்து அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா நீங்கள் தங்கும்படி கூப்பிட்றாங்களாம். ஆண்டவர் அப்பத்தை விட்டு கொடுக்கும்போது கண்கள் திறக்கப்படும்படி ஆண்டவர் ஜெபிக்கிறாரு. அப்புறம் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியுதுன்னு பார்க்கணும். வேதத்தை விலக்கி காட்டின போது இந்த விளக்கமாக நாங்கள் உங்களுக்கு சொன்னாதான், இப்போ நாங்கள் மேலோட்டமாக படித்தா புரியாது, நீங்கள் என்னதான் படிச்சுட்டே இருந்தாலும் புரியாது. ஆவியான ஹெல்ப் உதவி இல்லாமல் இது விளக்கம் வராது. இந்த அளவுக்கு நான் பேச தெரியாது. மற்றவங்கள்ட்ட எனக்கு என்ன பேசுவேன், அப்படி உலக அனுபவம் எனக்கு அவ்வளோவா கிடையாது. அப்படி வளர்ந்தவன் ஊழியத்துக்கு மட்டும் அவ்வளோவா பிரேயருக்கு ஊழியங்களுக்கு போவனே தவிர, இப்போவும் கூட தனியாக கூட எங்கேயுமே ஐயாவை திட்டுவார் இல்லையா. அவங்க சொந்தக்காரங்க என்ன இப்படி அப்படி போனது கூட கிடையாது. இப்போவும் அப்படி தான் வளர்ந்தோம், அப்பவும் அப்படி தான் வளர்ந்தோம், போனதே கிடையாது இல்லையா. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே கடந்துவேன். அவ்வளோ மற்றவங்க பழகினா கூட முக்கியமானது முக்கியமானது மட்டும் பேசுவோம், அவ்வளோதான் வந்துடும். எந்த விஷயத்தையும் தலையிடவே மாட்டேன். அதே தேவனை பற்றி பேச சொல்லுங்கள், 24 hours பேசிகிட்டே அன்பை பற்றி அவங்க நடத்துறதை பற்றி அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தேர்ச்சிடும், அவங்களை கற்றுக்குள்ள நடத்துகிறோமே ஆன்றதுக்கு அதுக்காக நம்ம வச்சிருக்கிறாரு. இதை மட்டும் பேசுவேன், தேவையில்ல அவ்வளோவா தலையிட மாட்டேன். அப்போ பாருங்கள், அவங்களுக்கு கண்கள் திறக்கும்படி ஆண்டர் பேசுகிறார் இல்லையா. அவங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அங்கே மறைந்துட்டு இவங்க கண்கள் திறக்கப்படுது. அப்போ விலக்கி காட்டும் போது இருதயம் கொழுந்து விட்டு எரியும். வேதத்தை படிக்க 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 நேசிக்க தான் இருதயம் உயிர்ப்பிக்கப்படும். வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, நமக்கு ஜீவன் கொடுக்குற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 2 ராஜாக்கள்ல 6 வாசித்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 பார்த்தீங்கன்னா எலிசாவை குறித்து சொல்லப்படுது இல்லையா. அப்போலாம் யுத்தங்கள் சண்டைகள் அப்படிலாம் நடக்கும் இல்லையா. ராஜாக்கள் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்காரன் கதறான். அந்த சமங்களாம் குறித்து வச்சு வீட்டில் போய் படிங்க. ஆண்டவரே எல்லாம் வந்துட்டாங்களே. எலிசா என்ன சொல்கிறாரு, கவலைப்படாது, இவன் கண்களை திறந்தள்ளும் ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தள்ளும் ஆண்டவரேன்னு செபிக்கிறார். கண்களை திறந்தா அக்கினிமயமான ரதங்களும் எல்லாம் சூழ்ந்துருக்கான், அவங்களை சுற்றி இருக்குன்னு பார்க்கணும். எப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, பயந்தவர்களுக்கு அவருடைய பிள்ளையாய் எப்போது கூட இருப்பார். அது தெரிய மாட்டவங்களுக்கு. எப்போதும் மதிலாயிருப்பேன், அக்கினியாயிருப்பேன், உங்களை சூழ்ந்திருப்பேன். நிறைய சொல்ற, நம்புகிறவர்களுக்கு கேடயமாயிருப்பேன், அடைக்கலமாயிருப்பேன். இல்லை வாசிங்க 2 ராஜாக்கள் 6, 16, 17, 18 வாசிங்க. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். எவ்வளோ அருமையான தெய்வம். எலிசா வார்த்தை உடனே கேட்குறாங்க. எப்படி வேலைக்கார கண்கள் திறக்கிறாரு. அப்போ அந்த ஆவிக்குரிய கண்கள் கிடையாது, இதயத்திலிருந்து வரணும் கண்கள். மேலோட்டமாக படித்தா புரியாது வேத வசனங்கள். அப்போ பாருங்கள், அவங்க கண் மயக்கம் உண்டாகும்படி எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், கண்களை திறக்குகிற தேவன். சொல்கிறோம் ஆவிக்குரிய கண்களோடு நம்ம பார்க்கணும். என்ன ஆவி உள்ளவங்க, இவங்க எப்படியாப்பட்டவங்க, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க, என்ன ஆவியில் பேசுகிறாங்க. அதான் ஏற்கனவே குட்டி ஆண்டு என்ன சொல்கிறார், அதற்கு என்ன ஆவி உள்ளவன் இல்லையா. நம்மளை தூண்டும்படி, நம்ம இடல் பண்ணும்படி, நம்மளை விழும்படி, நம்மளை அவிசுவாசத்தை உண்டாக்கும்படி, நம்ம சோறு உண்டாக்கும்படி நிறைய பேர் நமக்கு யார் மூலமோ செய்யும், யாரை கொண்டு செய். இதுதான் அதட்டி செபிக்கணும். ஸ்தோத்திரம். எலிசா ஜெபித்த போது வேலைக்காரன் கண்கள் திறந்தவனே அவன் கண்களுக்கு அப்புறமா தெரியுது. அப்போ எலிசாவுக்கு கண்ணுடைய கண்களுக்கு தெரியுது, கர்த்தர் ஏதாவது கொடுத்த காரியங்களுக்காக ஹல்லேலூயா அற்புதம் செய்யும்படி செபிங்க. அடுத்ததாய் வாசிக்கிற சங்கீதம் 25 12-14 பார்த்தீங்கன்னா, தமது வழியை போதிக்கிறார். கர்த்தர் பயப்படுறவர்களுக்கு தமது வழியை போதிப்பார். அவர் நம்மளை தெரிந்து கொண்ட வழி, நம்ம சரியான வழியில போதிக்கிற தேவனாக இருக்கிறார். சார்ந்த குணம் உள்ளவருக்கு, அவர் பயந்தவர்களுக்கு ரகசியம் இருக்குன்னு சொல்றார். எப்படி அவரும் நமக்கு கொடுத்தான ஒரு காரியங்கள் செய்ய போகிற காரியங்கள் தடை, ஏதாவது சிக்கலை மாட்டிக்கூடாது, பிரச்சனை மாட்டிக்கூடாது, இது ஆரம்பிக்காத, இங்கே போகாத, இதெல்லாம் ரகசியம், மறைவானது, பயந்தவர்களுக்கு தான் செய்வார். தெய்வ பயம் எப்போது இருக்கணும். அதனால தான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், எரேமியாவில் 32 சொன்னேன், பயப்படுகிற இருதை தவிர நமக்கு தந்து
நன்மை உண்டாகும்படி என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது. அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி கருத்து செய்ய மாட்டாங்க, தேவையில்லாம பேச மாட்டாங்க, தேவையில்லாம தடை பண்ண மாட்டாங்க, மற்றவங்களுக்கு விரோதமா செய்ய மாட்டாங்க, ஆண்டரை தூக்கப்படுத்த மாட்டாங்க. இதுதான் தெய்வ பயம். அவர் பார்க்கிறார், நம்ம நீதிக்கு தக்கதாய், நம்ம பரிசுத்தத்துக்கு தக்கதாய், விசுவாசத்துக்கு தக்கதாய் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய ரகசியம் இருக்குது. படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியும் போதிப்பார். 14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். எவ்வளோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உடன்படிக்கை, நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா, நீ என்னுடைய பிள்ளையாச்சு, நான் உன்னை மீட்டு கொண்டனே. அதை நினைக்கிறதே கிடையாது. நான் தலை எடுக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க, தேவனுடைய சபையில் இருக்கிறவங்க, ஆண்டோட பிள்ளைங்க எப்படி நடக்கிறோம். ரகசியமான காரியம், மறைவான காரியங்கள் நம்மளோடு இடைப்படுவார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 18 ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 18 செய்ய போவதை மறைப்பேனோ. ஆனால் தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அப்படியே கீழ்ப்படுதார் பாருங்க. நம்மளா கூட பயந்துருவோம், எப்படி முடியும்? அவரே கொடுத்தாரு, அவரே பலியிட சொல்றாரு. நிறைய முறை எத்தனை முறை கேள்விப்பட்டாங்க, எத்தனை முறை படிச்சாங்க, அது வராது. அந்த கீழ்ப்படுதல் வராது. பயம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்புறம் ஒரு வாசிக்க 18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. எவ்வளவு அருமையான தேவன். அவ்வளோ என சிநேகிக்கிறதா? ஆபிரகாமை சிநேகித்தாரே, விசுவாசத்தின் தகப்பனே, குழந்தை இல்லாத குழந்தை கொடுத்தாரே, பலியிடும்படி செய்தாரே, வரப்போற காரியங்களை அவருக்கு அறிவிக்கிறத பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இனி சம்பவிக்க போற உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இல்லையா? இனி என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அவங்க நல்லா இருக்கும், அவங்க சந்ததி நல்லா இருக்கும், அவங்க பேர பேசிகளெல்லாம் பார்ப்பேன். யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியுமா? ஆபிரகாமுக்கு முன்னவே சொல்லிடுறேன், உன் சந்ததி இப்படியாவது வரும், 4 தலைமுறை கடந்து வருவார்கள், மிகுந்த பொருளுடன் மீட்கப்படுவார்கள், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சடங்கள். நீ மரணம் அடைகிறத கூட சொல்லிடுறாரு ஆபிரகாமுக்கு முன்னவே. நல்ல மாதிரி நீ அடக்கம் பண்ணப்படுவார். இதெல்லாம் தெரிஞ்ச ஆண்டு அப்பா எல்லாம் திறப்பா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆபிரகாம் தேவன் எவ்வளவு அருமை. ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தேவனே சொல்றேன் இல்லையா? வாசிங்க. அடுத்தது அதே ஆதியாகமத்துல 15 வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 13 15ஆம் அதிகாரம் 13 14 15 வாசிங்க. 3 வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமே அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். இவ்வளவு அருமையான தேவன்ல எல்லாவற்றையும் எதை பற்றி கவலைப்படாத. சந்தை இப்படிலாம் மீட்டு கொண்டு வருவேன், நல்ல மாதிரி இப்படிலாம் ஆண்டு இவ்வளோ அருமையான இடைப்படுகிற தேவன் தெரியுமா? ஸோ அவ்வளோ அக்கறையுள்ள தேவன். இது சரி, இதுக்கு ஏதாவது இந்த உலகத்து குறித்தே கவலைப்பட்டு பயணிச்சுக்கணும், கலைஞ்சிட்டுக்கணும். ஆனால் நம்ம மூலமாக கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், மகிமைப்பட விரும்புகிறார், நம்ம என்ன செய்யணும். அதுதான் அந்த 22:12 பார்த்தீங்கன்னா, அதில் 22:12 அவர் கீழ்ப்படிந்தார். நீ பயப்படுகிறவர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் சோதனை வரும். கீழ்ப்படியா, முழுமையா இருக்கிறியா, உண்மையா இருக்கிறியா, அதெல்லாம் கத்தியை ஓங்கும் வரை, குழந்தை பலியிடும் வரை நம்ம இருக்க முடியுமா பாருங்க. கொஞ்சம் அது கால் பண்ணி கூட கிடையாது நம்ம இல்லையா? குழந்தைய கத்திய தலையில் ஓங்கி வெட்டுற வரைக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அவர்லாம் ஆடை பார்த்துக்கிட்டாரு. நான் பலியிட போகும்போதே சொல்கிறார், கத்தரை பார்த்துக்குவாருன்னு சொல்கிறாரு. நாங்கள் திரும்பி வருவோம்னு சொல்கிறார். அவர் வார்த்தை பாரு, வார்த்தை, நாங்கள் போய் திரும்பி வருவோம்னு சொல்கிறாரு இல்லையா? அவ்வளோ நம்ம விசுவாசம் எப்படியா இருக்குது? அதனால தான் விசுவாசத்தின் தகப்பன். உன் மகன் ஏகபுத்திரன் என்று பாராமல் எனக்காக நீ ஒப்பு கொடுக்கிறியா? எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறியா? கீழ்ப்படியா? நேசிக்கிறியா? உண்மையா இருக்கிறியா? அவர் வார்த்தையை நேசிக்கிறியா? அவருக்கு அப்படி அதெல்லாம் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். இதுதாங்க சோதனை. இதுதாங்க அவர் பயத்தை பற்றி யோசித்தார். எதிர்காலத்தை குறித்து நம்மளால் சொல்ல முடியுமா? இது நல்லா இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஒரு சந்ததி எல்லாம் எப்படி சொல்லிடுறாங்க. அல்லேலூயா. இதுதாங்க மறைக்கப்பட்ட ரகசியங்களை ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். அடுத்ததாக வாசிக்கலாம். யோபு 33:16 பார்த்தீங்கன்னா, செய்ய போகிறதை, இனி நடக்க போகிறதை சொப்பனம் தரிசனத்தின் மூலமாய் அந்த ஒரு காரியத்தையும் யோபு கிட்டையும் சொல்றார் ஆண்டவர். சொல்றேன் வாசிங்க. 33:14 அவர் ராக்காலத்து
தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். என்ன சொல்லப்பட்டது? சில காரியங்களை அதனால்தான் யோனா தீர்க்கதரிசியில எச்சரித்து அழிவு வரக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது, இவங்களை நீங்களே கெடுத்து கொள்ளக்கூடாதுன்னு தான் எச்சரிக்கிறார். எச்சரிப்பு சும்மா இல்லை, சரி பண்ணிட்டு நம்ம சரி பண்ணுறது, ஆண்டோட நெருங்கிறது, ஆசீர்வாதம் இழந்து போகக்கூடாது, பல விதமான தண்ணியில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, சாப நிந்தனை கொண்டு வரக்கூடாது, ஆண்டரை துக்கப்படுத்தக்கூடாது, வியாதி ஆபத்து உங்களை அணுகக்கூடாது. அவர் நேசிக்கிறார், நேசிக்கிறாங்க, சிச்சிக்கிறார். சோதரம் பாருங்க, வரப்போகிற காரியங்களை பெருமையை அடங்கவும் ஆண்டவர் இந்த காரியத்தில் கூட இதுதான் மறைவான காரியங்கள், நமக்கு தெரியாது, நம்ம எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்முடைய பார்வை இவ்வளவுதான், அவருக்கு ஒரு கண்களாக இல்லை, மறைவான ரகசியங்கள்லாம் புரியாது. அவரோடு உறவாடி இருக்கிறவங்களுக்கு அந்த ரகசியங்கள் புரியும். தேவனுடைய பிள்ளைகள் வாசிக்கலாம். அதிலே கூட இன்னும் பாருங்க, தானியேலை குறித்து பார்க்கணும். நிறைய சம்பவங்களை அடிக்கடி சொல்லிட்டே போனாலும் அவர் ஜெயம் பெற்றது காரணம் என்ன, அவருடைய நல்ல குணங்களா என்ன, நம்மளத்துல ஒரு குணமாக இருக்கா பாருங்க. தானியேலை குறித்து தீர்மானம் பண்ணினார், தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை தீர்மானம் பண்ணினார், விசேஷ ஞானத்தை கிருபையாக கொடுத்தார். சோத்திரம் எல்லா காரியத்திலும் ஜபத்தில் இருந்தார், உண்மையாக இருந்தார், குற்றமற்றவராக இருந்தார், மாற்றில்லாதவராக இருந்தார், சரியை ஒப்பு கொடுத்தாரு. இப்படிலாம் ஆண்டருக்கு முழுமையாக இருந்து எல்லாம் எதை குறித்தும் பயப்படல. அதனால தான் ஆண்டவர் நீ நெருப்பில் போட்டாலும் சீக்கிரத்தில் கெபியில் போட்டாலும் ஒன்றும் அடைகலை. ஆண்டவர் இறங்கி தூதல் கட்டளையிடுவார்னு சொல்லு. தானியேலின் காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் அவர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் தானியேல் 2ல் பாருங்க, 1 வாசிங்கன்னா, தானியேல் 2:1 நேபுகாத்நேச்சாரை குறித்து ஒரு சொப்பனம் அதை கண்டு ஒரு கலக்கம் வந்தது. முக்கியமான காரியங்கள்லாம் அவ்வளோ பாருங்க. ஆண்டவர் ராஜா மூலமாய் அங்கே கொண்டு சென்று தானியேலை உயர்த்தும்படி, தானியேலுக்கு புகழ்ச்சி மகிமை கொடுக்கும்படி கர்த்தருடைய திட்டம் நோக்கம் அது என்னன்னே புரியாது. ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பார், நம்மளை கொண்டு மகிமான காரியங்கள் செய்ய வச்சிருப்பார். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் போவேன், நான் இப்படியே இருப்பேன், நான் மாற்றிக்க மாட்டேன், திருந்த மாட்டேன், உலகம் தான் இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் சந்தோஷம், இதுதான் சுகம், இதுதான் எனக்கு எல்லாமே. பூமிக்குரியவங்களையே அல்ல, மேலானவங்களையே தேடுங்க. நிறைய ஆசீர்வாத ரகசிய வேதத்தின் தேவனுடைய பிள்ளைங்க வைத்திருக்கிறார். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. வாசிங்க 2:1. நேபுகாத்நேச்சார் ராஜ்யாபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. எப்படி பாருங்க, ராஜாவுக்கு அங்க கொடுத்து இங்க தானியேலை கொண்டு போகிறார். தானியேலை கொண்டு மறைபொருளை வெளிப்படுத்தும்படி தானியேலை கொண்டு போகிறார். சிறையினால் அவங்கெல்லாம் இவ்வளோ சிறைவாக கஷ்டப்பட்டவங்க இல்லையா. தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் அவரோடு இடைவிடாமல் ஜெபிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள். அதிலே வாசிங்க 17. அந்த சொப்பனத்தை விளக்கும்படி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் என்ன செய்யறாரு, வர வைக்கிறாரு. ஒருவராலும் விடுவிக்க கூடாமல் போயிடுச்சு. 17 வாசிங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக என்ன செய்யறாரு, உடனே ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மறைபொருள் ரகசியம் இந்த காரியங்கள் ஏன் அடிக்கடி வருது, ஏன் தடையாகுது, ஏன் பிரச்சனையா இருக்கு, ஏன் வளர முடியல, ஏன் ஆசீர்வாதம் இல்லை, கஷ்டங்களை ஏன் வந்துட்டு இருக்கு? மறைபொருளை கேட்கறதுக்காக, இரக்கத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்பொழுதுதான் இந்த ஏன் ஆசீர்வாதம் தங்க மாட்டேங்குது, ஏன் வைக்கப்படும்படியான காரியங்கள் நடக்குது, எல்லாவற்றும் மேற்கொள்ள ஜெயம் பெற காத்திருந்தா தான் முடியும். அதிகமாக நேசித்து படிக்கணும், காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் நல்லா ஆராதிக்கணும். அதில் 20 வாசிங்க. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. யாருக்குரியது? வல்லமை ஞானம் அவருக்குரியது. அதே 21, 22 வாசிங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இதுதாங்க நம்முடைய குத்தான காரியங்கள், திட்டங்கள், நோக்கங்கள், காலங்களும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். மறைவானது அவரே ஞானத்துக்குரியவர்,
அவரே எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்மளை மாற்றுகிறவர், ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் இருக்கும்படியாக தெரிந்து கொள்கிறார். அதனால தான் உங்களை சபையில் வைத்திருக்கிறார். அதனால தான் உங்களை ஸ்பெஷலாக எல்லா காரியத்திலும் உங்களை உணர்த்துகிறார், உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நீங்கள் கீழ்ப்படியிலனா, நீங்கள் நேசிக்கலைன்னா, ஆண்டோட வார்த்தைகளெல்லாம் கேட்டு இதன்படி ஆராயலைன்னா, நீங்கள் விசுவாசிக்கலைன்னா ஒன்றுமே வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். அதில் 28 வாசிங்க. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். என்ன சொல்லப்பட்டது? அவர் பெரிய சிலை உடைந்து வர்றதாய், அவர் தலையை நசுக்கப்பட்டதாய், அந்த பாருங்களேன், முன்னவே சம்பவிக்க போகிறவர்களை, உங்களுக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவருக்கு தெரியல. அது விளக்கி சொல்லும்படி தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசேஷித்த ஞானம், விசேஷித்த கிருபை, விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ள. அப்படி இருந்தாதாம்மா இவங்க தந்திரமா பிசாசு நுழைஞ்சிருக்கானா, இந்த காரியத்தை ஏன் அனுமதிச்சிருக்கிறாரு, நாம கீழ்ப்படலையா, நாம பயப்படலையா, நமக்கு முழுமையாக ஆண்டருக்கு இல்லையா, இந்த காரியங்கள் ஏன் அனுமதி இருந்தது, இதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. 30 வாசிங்க. உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கணும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள்கள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. இருதயத்துள்ளதை நீ அறிந்து கொள்ளும்படி இந்த மறைபொருள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எல்லாரையும் ராஜாவுக்கு வயந்து எங்க வச்சுக்கிறப்ப தானியேல் அப்படிதான் உயர்த்துக்கிறவர். நீ என்னதான் ஞானமோ பணமோ செல்வந்தங்களோ இருந்தாலும் தேவனுக்கு ஈடாகாது. மனுஷன் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளே தானியெல்லாம் ஜெயமாக நமக்கு எழுதி வைத்திருக்குது வேதத்தில். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே மத்தியில் இருக்க தேவனுடைய பிள்ளையை உயர்த்தினார். அதிலே 47 வாசிங்க கடைசியாக. அவரே தேவனுடைய ராஜாவுக்கு தெரிவிக்கும்படி, எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி, தேவநாமம் மகிமைப்படும்படி 47 வாசிங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமா இருக்கிறார் என்றான். எவ்வளவு அருமையான தேவன்! ராஜா அறிந்து கொள்ளும்படி, அவர்தான் தெய்வம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மூலமா ஆண்டவர் நாம மகிமைப்படுதான்னு பாருங்க. நம்ம இப்படி சாட்சியா இருக்கிறோமா? ஏதாவது பேசி கண்ட காரியத்தையும் தலையிட்டுக்கிறது. அவங்களாம் ஆண்டவர் நாம வேஸ்ட். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நம்மளால் மற்றவங்களுக்கு ஆறுதலாக விடுவிக்கிறவளாய், தேற்றுகிறவராய், கற்றுக்குள்ள நடத்துகிறவளாய், பரவ ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்குகிறவளாய், இப்படி தான் நம்ம இருக்கணும். கற்றுட்டு பிள்ளைங்க அங்கே ஏதாவது பேசிட்டு அவங்களுக்கு அவிசுவாசம் உண்டாக்கும்படி, சோறு உண்டாக்கும்படி, அசல்தான உண்டு பண்ணும்படி, இப்படிலாம் நம்ம பல காரியங்கள் ஏற்றல் பண்ணக்கூடாது. ஐயோன்னு சொல்லப்பட்டு அவருக்கு பாருங்க, அவரே தேவன், உங்கள் தேவனே தேவன், இந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் ராஜா உயர்த்துகிறார். தானியேல் அதே அந்த இடத்துல கர்த்தர் புகழ்ச்சி மகிமை, அவனுக்குரிய புகழ்ச்சி யாரால் உண்டாகுது? தேவனால் உண்டாகுது. அல்லேலூயா. ரகசியங்களை ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். நியாயாதிபதிகள் பார்த்தீங்கன்னா சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டு 13:5 இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படி அவரே கையில் ஒப்பு கொடுத்தாரு, அவரே ரட்சிக்கும்படி சிம்சோனை நான் தெரிந்து கொண்டேன். வாசிங்க நியாயாதிபதிகள் 13:1 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். என்ன சொல்லப்பட்டது? பொல்லாப்பானதை செய்தா எல்லாம் நேரம் வனாந்திரம் வரும், சத்துரு நுழைவார், பொல்லாப்பான காரியங்களை விட்டு நீங்களும். ஏன்னா பரிசுத்தரை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரை சேவிக்கிறோம், பரிசுத்தரிலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். சத்தியம் தெரியும், ஜபம்னா என்னன்னு தெரியும், அவங்க ஆள் என்னன்னு தெரியும், ஒரு சபைக்கு எப்படி இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே அவ்வளோ அருமையாக சொல்கிறது. வனாந்திரம் சத்துரு கையில் கொடுத்துருவாரு, ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பொல்லாப்பான காரியங்களை விட்டு நீங்களும். 5 வாசிங்க. சிம்சோனுக்கு அவ்வளோ பலன். எதனால அவனுக்கு இந்த பலன்? என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, முடியல. சிம்சோனு தேவ பலத்தை இழந்து போகிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திடுறார். தேவனால் உண்டாகிற பலன், உன்னை கொண்டு செய்கிற காரியங்களை அவங்க இழந்து போயிடுறாங்க. கடைசியை கண் பிடுங்கப்பட்டவனா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவன் உனக்குள்ள ஒரு அபிஷேகம், வரங்கள், தாளந்துகள், கிருபைகளை கொடுக்குறாருன்னா, இப்போ பாருங்கள் இவங்க 3 பேர் பாடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? முன்ன மாதிரி இல்லை, இப்போ நல்லா பாடுறாங்க.
இருக்க இருக்க இன்னும் உற்சாகம் வாஞ்ச இன்னும் ஜெப வீரர்களை எழும்பணும்னு என்னுடைய தாகம். ஒவ்வொருவரும் அப்படி வாலிபர்கள் எழும்பணும். சிம்சோனை குறித்தான வயிற்றில் இருக்கும்போதே மனோவாவுக்கு எவ்வளோ அருமையான ஒரு வெளிப்பாடுகள், மறைவான திட்டங்கள் தேவன் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய ரகசியங்கள். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு மறைவானவர்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது ஆதியாகமும் யோசேப்பை குறித்து பார்க்கலாம். நிறைய இந்த சம்பவங்களை பார்க்கும்போது சகோதரனால என்ன துரத்த ஒன்றுமே செய்யலை. குழியில் போட்டு அடித்து சிறையில் விற்று அங்கேயும் அவமானப்பட்டு துரத்தப்பட்டு அவர் எதுவுமே முறுமுறுக்கலை, சகிக்கலை. ஆண்டு கூடவே இருந்தாராம். சிறையில் கூட யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். துன்பத்து நேரத்தில் இல்லைன்னு முறுமுறுக்கிறது, ஏதாவது நெருக்கம் கஷ்டம் வந்தால் முறுமுறுக்கிறது, ஆண்டவர் இல்லைன்னு நினைச்சிருது. வாசிங்க ஆதியாகமம் 41:8 வாசிங்க. இது கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமற் போயிற்று. இதே சம்பவங்கள் யோசேப்பின் வாழ்க்கையிலும் நடக்குது. இதை அறிந்து கொள்ளும்படி, விளக்கி சொல்லும்படி, இது தேவனால் உண்டாகிற ஞானம், பரத்தில் ஜோதிகள் பிதாவிடத்தில் இறங்கி வருகிற ஞானம். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அவனுடைய இருதயம் கலங்கினதான். நேபுகாத் நேச்சார் மாதிரியே இங்கேயும் ராஜாவுக்கு இதே காரியங்கள். இது அற்புதம் செய்கிறது. தொடர்ந்து இந்த அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா யோசேப்பை கொண்டு ஆண்டவர் ஒரு செழிப்பான ஒரு அநேகர் ஆசீர்வாதமாய் அந்த தேசத்தை காக்கும்படியாய் யோசேப்பை கொண்டு ராஜா மூலமாக தான் செய்யணும். யாரை கொண்டு என்ன செய்யணும், அங்கே என்ன ஆண்டவர் ஆண்டவர் நம்ம மகிமைப்படணும், அநேகரை காக்கும்படி. தேவனுடைய திட்டம் நோக்கம் புரியாது, அவர் வழிநடத்துதல் புரியாது. தேவனுடைய பிள்ளைகளே அவருக்கு பயந்து அவர் ரகசியத்தை புரிந்து கொள்ளணும்னா நம்மளை குறித்தான ஒரு மறைவான காரியங்கள், திட்டங்கள் வெளிப்படணும். ஆபிரகாமை போல விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க அதிலே 16. பார்வோனுக்கு பிரயுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். நான் அல்ல, இந்த காரியம் என்னுடையது அல்ல, தேவனுக்குரியது. அவரே மறைபொருளை வெளிப்படுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. 28 வாசிங்க. செய்ய போகிறதை, இனி நடக்க போகிறதை உமக்கு காண்பித்திருக்கிறார். அது என்னதான் ஆண்டவரோடு நீங்கள் இடைப்பட்டாதான், காத்திருந்தாதான் அவரோட உறவில், நேசிக்கிறதுல, கீழ்ப்படுறதுல, விசுவாசிக்கிறதுல அதிகமாக காத்திருந்தாதான் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார், எச்சரிப்பார், செய்ய போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். செய்ய போகிறது ராஜாவுக்கு வெளிப்படுத்தும்படியாய் இந்த ரகசியங்களை இவை எல்லாவற்றையும் வெளிப்படும்படியாய் யோசேப்புக்குள்ள விசேஷித்த ஞானம். வாசிங்க அதில் 31 வாசிங்க. 31, 32. ஆமென். சொப்பனங்களை விலக்கி சொல்லும்படியாய் கொடிய காலங்கள், பஞ்ச காலம் வர்றதுக்கு முந்தி இந்த 7 வருஷம் நல்லா செழிப்பு இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் பாதுகாத்து கொள்ளணும். சாப்பிட்றதுக்கு ஆகாரதும் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கோங்க. அடுத்தது கொடிய பஞ்சகாலம் வரப்போகுது இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கொள்ளைகளும் பூமி எதிர்ச்சிகளும் வருது இல்லையா, இங்கெல்லாம் வந்தால் தாங்க மாட்டீங்க. அப்படிலாம் இல்லாமல் இங்கே நல்லா இருக்கிறோம், அதை நினச்சி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி கொடிய காலங்கள் வர்றதுக்கு முந்தைய ஆண்டவர் ராஜாவை உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். 7 வருஷம் நல்ல செழிப்பான வருஷம். இவைகளில் நீங்கள் எல்லா தானியத்தையும் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் தேசம், இவங்க எல்லாம் ஜனங்கள்லாம் பஞ்சத்தில் பசியில் கஷ்டப்படுவாங்க. இதை வெளிப்படுத்தும்படி பார்வோனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஸ்தோத்திரம். இதை விலக்கி சொல்லும்படி யோசேப்பை கொண்டு போகிறார். 38 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாரால இந்த மறைபொருள் ரகசியங்கள் எப்படி புரியும்? நிறைய பேருக்கு சொப்பனங்கள், தரிசனங்கள் புரியாது. சில காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், எச்சரிப்பார். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பாடுகள் கிடைக்கும். நல்ல தேவனோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு.
வரப்போற காரியங்களை, நடக்க போற சம்பவங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்திருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல 40 வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். எவ்வளோ அருமையானது. யோசிப்பு எப்படிலாம் துன்பங்களையும் நிந்தைகளையும் கஷ்டங்களையும் சகிச்சு வந்து சிறைவாசலில் இருந்து தேவையில்லாத பழிகளெல்லாம் சுமந்து தேவன் உயர்த்தணும். மனுஷன் உயர்த்துவான், இவங்க பெருமையாக பேசுவாங்க, இவங்க தூக்கி விடுவாங்க, இவங்க நம்மளை நேசிப்பாங்க, இவங்க தாங்குவாங்க. நம்பாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தான் நம்மளை உயர்த்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினா ராஜா மூலமாய். உன்னை போல வேகம் ஞானம் இல்லை, தேவாவி பெற்ற மனுஷன் இல்லை, அவனையே நியமித்தார். உன்னை கொண்டு உன் மூலமாக உங்க சகல அதிகாரத்தையும் கொடுத்துறாரு பாருங்க. எங்க இருந்து? அவரே உயர்த்துகிறவர், அவரே தாழ்த்துகிறவர். இது அவருடைய கரத்தில் இருக்குது. அது புரிஞ்சுக்கோங்க. அவர் கரத்தில் நம்ம தந்து செபிக்கணும். ஞானம், என் பலம், என் திறமை, எல்லாம் ஓடுறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எப்போ வரும் என்ன வரும் சொல்ல முடியாது, என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் யோசேப்புக்கு தந்தார். தேவன் அங்கே அந்த தேசத்தை காக்கும்படி ராஜாவை கொண்டு தானியேல் மூலமாய் அவங்களெல்லாம் அவங்க சகோதரர்களாம் வந்துட்டாங்க பாருங்க. சொப்பனை நிறைவேறுது. அவங்களெல்லாம் போஷிக்கும்படி இங்கே தேடி வரும்படி கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் அவருடைய காரியங்கள், பிள்ளைகளுக்கு மூலமாய் நடத்துகிற காரியங்கள், அவர் நம்மளோடு செய்கிற போகிற காரியங்கள், எச்சரிப்பான காரியங்கள், மறைவான காரியங்கள் அவருக்குரியது. அதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க ஆமோஸ் 3:7. ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியங்களையும் செய்ய மாட்டார். மந்தைகள், எங்களை குறித்தான மந்தைகளை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து, என்ன ஆவிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க, நீங்கள் என்ன காரியத்தில் சரியில்லை, என்ன காரியத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு கீழ்ப்படுதல் இல்லாமல் இருக்கிறீங்க. வாசிங்க ஆமோஸ் 3:7. இது தாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள், உங்களுக்கு கொடுத்தான ஒரு ரகசியங்கள், உங்களுக்காக எப்படி செபிக்கணும், உங்களை எப்படி வழி நடத்தணும், நீங்கள் எந்த அளவுக்குள்ள ஆவிக்குரிய விஷயத்தில் எந்த அளவுக்குள்ள இருக்கிறீங்க, வளர்ந்துருக்கிறீங்களா, உங்களை எப்படி வழி நடத்தணும், எங்களுக்கு ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் அடுத்ததாக லூக்கா, மார்க்கு வாசிங்க. மார்க்கு 4:11 பார்த்தீங்கன்னா தம்முடைய சீஷருக்கு சொல்கிறார், இந்த ரகசியங்கள், பரலோக ரகசியங்களை குறித்து உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம். புறஜாதியார் மற்றவங்களுக்கு அல்ல, அறியாதவர்களுக்கு அல்ல, சத்தியத்தை தெரியாதவர்களுக்கு அல்ல, கல்ல வணங்குறவங்களுக்கு அல்ல. நல்ல பயாதத்தை இருந்து, பைபிளை தெரிஞ்சு, சத்தியம் தெரிந்து, ஞானஸ்தானம் எடுத்து, கிறிஸ்தவர்களாக இருந்து, சபையில் இருந்து, உங்களுக்கு தான் பரலோக ரகசியம். அது விலக்கி சொல்லும்போது எங்களுக்கு தனியாக இருக்கும்போது சீஷர்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் இல்லை. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்க, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதையே மேன்மையாக நினைத்து, இதுதான் சந்தோஷம், இதுதான் மகிழ்ச்சி, இப்படி தான் வாழ்வோன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். தேவனுடைய பிள்ளைகளை வருகையில், தேவனுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவங்களை எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுது. உவமைகளை கதையாக சொல்லிட்டு போயிடுவார். சீஷர்களுக்கு மட்டும் விலக்கி சொல்லுவார். வரப்போகிற சம்பவங்கள், நடக்க போகிற சம்பவங்கள், இனி எல்லா காரியத்திலும் நீங்கள் எப்படியா இருக்கணும், எல்லாவற்றையும் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். சுவிசேஷத்தை மறுபடியும் படித்து பாருங்கள். சீஷர்களோடு எப்படி இருந்தார் எல்லாவற்றையும் சொல்லுவார். எதையுமே மறைக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளையிலே, உங்களை சரியான ஒரு வழி நடத்துகிற அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 21:36 பார்த்தீங்கன்னா, இனி சம்பவிக்க போகிறவர்கள் இப்படியே இல்லை. இனி கொள்ளை நோயோ, என்ன அழிவோ, என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி கொள்ளணும்னா, உங்கள் குடும்பங்கள் காக்கப்படணும்னா, நீங்களெல்லாம் அந்த அழிவில் அழிந்து போகாமல் இருக்கணும்னா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்.
ஆண்டவர் சொல்றார். இனி சம்பவிக்க போகிற வேதத்தில் ஏற்கனவே சொல்லிட்டார், எல்லாவற்றையும் சொல்லிட்டார். கடைசி நாட்கள் இப்படிலாம் நடக்கும், சந்திரங்கள் பூமி இவையெல்லாம் இருக்கும், அதிரும், எல்லாவற்றையும் மாற்றம் வரும், அடையாளங்கள் இருக்கும், பூமி அதிர்ச்சிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். இவைகளுக்கு முன்னே நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாசிங்க லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்துருங்க. இவையெல்லாம் சம்பவிக்கும். இனி சம்பவங்கள் இப்படியே இல்லை, இனி என்ன நடக்கும் தெரியாது. ஆண்டு வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகணும், ஆண்டரோடு சேர்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். தேவனுடைய பிள்ளைகளே, இவையெல்லாம் காப்பாற்றப்படணும்னா, இனி கொடிய காலங்களுக்கெல்லாம் தப்பி வைக்கணும்னா, கொள்ளை நோய்க்கு தப்பி வைக்கணும்னா, சத்துருவின் கிரியைகளுக்கெல்லாம் தப்பி வைக்கணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 5:32 சொல்லப்பட்டிருக்கு, கணவர் மனைவி குறித்து சபையை ஒப்பிட்டு பேசுகிறார் ஆண்டவர். எப்படி? இனி எப்படி இருப்பாங்க? ஒரே சரீரமாய். கணவர் மனைவி குறித்து கல்யாணம் ஆனவனே அவனோடு இசைந்திருப்பான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதை சபைக்கு ஒப்பிட்டு பேசுறார் ஆண்டவர். எபேசியர்ல 5:32 வாசிங்க. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படி சொல்றாரு? கிறிஸ்துவை பற்றியும் சபையும் பற்றி சொல்லு. எதுக்காக உங்களை இப்படிலாம் ஆயத்தம் பண்றார்? சபையை நேசிக்கிறார், சபையை அலங்கரிக்கிறார், சபையை பரிசுத்தப்படுத்துகிறார், சபையை சீர்படுத்துகிறார், குற்றமற்றதா மாசில்லாதவளை இருக்கும்படி உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். சபையை தான் எடுத்துக்கொள்ளப்படும் மனவாட்டியாக சபை. மலவானாக இயேசு வரப்போகிறார். சும்மா இல்லை, ஒரே ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க, ஒரே சரீரத்தை உட்கொள்கிற நாம் சரீரத்தை உட்கொள்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சபைகளில் நம்ம எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா காரியத்திலும் ஊழியக்காரோடு இணைந்து சபை காரியத்தில் எல்லாவற்றிலும் இருக்கணும், உறுதுணையாக தூணாக இருக்கணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆண்டவர் வரப்போகிற காரியங்கள், ரகசியமான காரியங்கள், நீங்கள் மறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். ஆபிரகாமை போல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரகசியம் பெரிது. சபை குறித்து அதனால தான் வெளிப்பாடுகளை நிறைய சொல்றார், வெளிப்படுத்தல சொல்றார். சபைகளை கேளுங்க, சபைக்கு அடங்கிருங்க, சபைக்கு எல்லா காரியத்திலும் வாங்க. இப்போ பாருங்க, இந்த 2 நாட்கள் எல்லா இடங்களிலும் சபைகளில் உபவாச ஜெபம் நடக்கும். வாஞ்சை இல்லை, உங்களுக்கு ஆர்வம் இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை, உங்களுக்கு அசட்டை பண்றீங்க. வாசிங்க அதிலே 3:10 எபேசியர்ல 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. எப்படி? ஐக்கியமாக இருப்பதற்காக, மறைபொருள், இந்த ரகசியம், தேவ ஞானம். அதனால தான் வேதத்திலிருந்து விலக்கி உங்களுக்கு இப்படிலாம் இருங்க, இப்படி கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, ஒரு விசுவாசத்தில் தேடுங்க, பரிசுத்தத்தை விரும்புங்க, அதிகமாக தேவ சமூகத்தில் வாஞ்சியாய் வாங்க. தேவனுடைய பிள்ளைகளை இவையெல்லாம் இப்போ நமக்கு கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய கண்களாக வேதத்தை நேசித்து படிக்கணும், ஜெபத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், மறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பாருங்க, இந்த ஐக்கியம் தேவனுடைய பிள்ளைங்களே அவயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளை ஒரே அவயம், சரீரத்தில் எல்லாமே இருக்கு, எல்லாமே ஒன்றாக இருந்தால் தான் ஒரு சரீரம். மாசற்றவளை, குற்றமற்றவளை, கரை திரை இல்லாமல் சபையை குறித்து, நம்ம சபையை குறித்து மற்றவங்க உறவினர்களோ சொந்த பந்தங்களோ ஒரு வளர்ச்சியை பார்க்கணும். நீங்கள் உறுதுணையாக எப்படி இருக்கீங்க? உங்களை இந்த காலை வேலையை ஆராய்ந்து பாருங்கள். அடுத்த வாசிக்கலாம் யோவான் 16:13 பார்த்தீங்கன்னா, வரப்போகிற காரியங்களை ஆண்டவர் அறிவிப்பார். இனி சம்பவிக்க போகிறேங்க ஆவியானவரோடு அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களும் வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். ரகசியமாக இருக்கலாம், செய்ய போகிற காரியங்களாக இருக்கலாம், மறைவான காரியங்களை ஆண்டவர் நடத்துவார். வாசிங்க 16:13.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதனால தாங்க ஆவியானவரோடு இடைப்பட்டு ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி ஆவியில ஆராதிச்சு ஆவியில உறுதுணையா இருந்தாதான் உங்களை சரியான சோறு வராது, பயம் வராது, கலக்கம் வராது, அவிசுவாசம் வராது, பதட்டம் வராது, சமாதானத்தை இழந்து போயிட மாட்டீங்க, ஆண்டுக்கு ரொம்ப முறுமுறுக்க மாட்டீங்க, அசட்டை பண்ண மாட்டீங்க, ஆண்டு விட்டு தூரம் பிரிச்சிடும். இதெல்லாம் தேவன் இருக்க முடியாது, ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும், பயங்கர பிரச்சனைகள் போராட்டங்கள் தொடரும். நான் இப்படி பலிபடுத்த சொல்கிறேன்னு சொல்ல, எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்ததே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரப்போகிற காரியங்கள், ரகசியமான காரியங்கள், வரப்போகிற காரியங்கள் பாருங்க. இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி முடியாதுன்ட்டு அங்கலாய்த்து நானும் ஐயாவும் அவ்வளோ கலங்கி அழுவுறோம். முடியாது, எங்களால் முடியாது, எங்களால் ஒன்றுமே முடியாது. கேட்டு பார்த்துட்டோம். ஆண்டவரே, நாங்கள் மனுஷன் சார்ந்த மனுஷன் நம்பியில்லை, நீர் செய்யும் ஆண்டவரே, உம்முடைய வீடு ஆண்டவர், உம்முடைய ஊழியம் ஆண்டவர் மட்டுமாய் அதிசயமாய் நடத்தி வருகிறார். ஆண்டவர் கைவிட மாட்டார், நிச்சயமாய் செய்வார். எப்போ போகும்? நம்ம ஆவி ஆத்மா சரீரம் தேவனோடு எப்படி இருக்கு? கபடற்றவர்களாக இருக்கிறீங்களா? உத்தமமாக இருக்கிறீங்களா? மாசு இல்லாதவர்களாக இருக்கலாம்? தேவனோடு எப்படி உறவாடி இருக்கிறீங்களா? தேவனை நேசிக்கிறீங்களா? தேவனுடைய அன்பை களி கூறுறீங்களா? அவருடைய தயவை ருசிக்கிறீங்களா? அவர் உங்களை வழி நடத்துகிறாரா? அவருடைய கரம் இருக்குதா? இதுதாங்க மறைக்கப்பட்டது, மறைவானது ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அவருக்கு பயந்தவர்களிடத்துல ரகசியம் இருக்கு. தானியேலை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ராஜாவுக்கே விலைக்கு தரும்படி விசேஷித்த ஞானம், மறைபொருளை வெளிப்படுத்தின தேவன் யோசேப்புக்கு செய்த தேவன். யோசேப்பை உயர்த்தினவர், பார்வோனின் மத்தியில் தேவன் உயர்த்தினவர். அதே நம்மளும் கர்த்தர் தேவ ஞானம் வேணும், தேவனுக்கு பயப்படுற ஞானம் வேணும். சிம்சோனை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்தார். தாயின் தகப்பனுக்கும் உன் பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும், பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணி வளர்க்கணும், கத்திரிக்கென்று வளர்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் தப்பித்து கொள்ளணும்னா இந்த ரகசியம் பெரிது. மனவாட்டியாக சபை சீர்படணும், சபை ஸ்திரப்படணும், சபை சத்தியத்தில் பலப்படணும், நல்ல ஜெப வீரர்களாக இருக்கணும், ஒரு ஐக்கியத்தில் பெருகணும். சபை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். சபையில் இருக்கிறவர்கள் தான் எடுத்துக்கொள்ள போகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு சபை ரொம்ப முக்கியம். அவர் நேசிக்கிற வீடு, நேசிக்கிற சபை, அவர் மனவாட்டியாக சபைன்னு சொல்லப்பட்டு. சபைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஊழியக்காரோடு இணைந்து சபையில் நேசித்து அப்படி இருந்தால் தான் நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர முடியும், ஆண்டோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, வரப்போகிற காரியங்களை கர்த்தர் ரகசியம் பெரிது. ஆண்டவர் வருவார், எக்காலங்கள் துணிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போதான் அவரோடு கூட போக முடியும். பூமிக்குரியவர் அல்ல. இந்த பூமியிலே நீங்கள் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இங்கேயே உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நடந்துக்கிறதை பொறுத்து, கீழ்ப்படுறதை பொறுத்து, பயந்து தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அதுதான் இப்போ இல்லை. கடைசி நாட்கள் அந்த பயத்தை எடுத்துடுறான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதனால தான் புரியல, ஆண்டோடைய ரகசியங்கள் மன்னாவை ருசிக்க முடியல, ஜெயம் பெற முடியல, சத்துருவின் கிரிகளை மேற்கொண்டு ஜெயம் பெற முடியல, அவன் தந்திரங்களை முறியடிக்க முடியல. போராட்டம் எல்லா வித போராட்டம் மேற்கொள்ள ஜெயம் பெற கர்த்தருடைய அனுக்கிரகம், அனுகூலம், இரக்கம், தயவு வேணும். இந்த ரகசியம் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளே கடைசி நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படும். தேவனுடைய ரகசியம் மறைவானவை, அவருக்குரியது. நம்மளை குறித்தான ஒரு காரியங்கள், திட்டம், நோக்கம், சித்தம் ஏதாவது இருக்கும். உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் இருக்கும். உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பெரிய காரியங்களே இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மறைவானது. என்ன மறைந்திருக்கு ஆண்டவரே? என்ன செய்ய போகிறீர் ஆண்டவரே? என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு தெரியும். நம்மளை குறித்தான காரியம் கத்த செய்ய எல்லாவற்றையும் இருக்கிற எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. பலவிதமான பிரச்சனைகளை பயந்துட்டு கலங்கிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணுறது, என்ன செய்யறது, இது எப்படி முடியும், என்ன பண்ணுறது, ஏதோ கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளையா நீங்கள் இருங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக மறைபொருளை தேவன் வெளிப்படுத்தும்படியாக நம்மளுக்கு உண்டான எல்லா காரியங்களை தேவன் தெரியப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? 2025 வருஷத்தில் இந்த 3ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாளில் அப்பா
இந்த காலை வேலை ஆராதனை துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் பிரசனம் எங்களோடு கூட ஆசீர்வாடின கிருபைகளுக்காக நன்றி ராஜான்னு சொல்லி இந்த நாளின் ஆசீர்வாதம் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கடந்து வரும்படியா இந்த வாரம் முழுவதும் எங்கள் தேவையை நீ சந்திப்பீராக. இருதயத்தில் காணப்படுகிறதான எல்லா குழப்பமான காரியங்களை, இருதயத்தில் காணப்படுகிறதான எல்லா விதமான வழிகளை என் தேவன் மாற்றுவீராக. சரீர பலவீனங்கள் மாறுவதாக, சுகவீனங்கள் மாறுவதாக, கஷ்டங்கள் மாறுவதாக, பண கஷ்டங்கள் மாறுவதாக, குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக, குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் கட்டளையிடுவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொண்டு நான் ஆசீர்வாதத்தை நான் நிரப்பும். எந்த நோக்கத்தில் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம், எந்த நோக்கத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்து நின்று இருக்கிற அந்த நோக்கம் நிறைவேறுவதாக. இது கடந்து போகும்போதே தெய்வீக சமாதானம் கடந்து போகும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பெரிதான சாட்சியோடு நிற்க அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறியோர் மத பெரியவரும் கரங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். அப்பா நீரே ஆசீர்வதியும். மீட்பரே ஜெபங்களை நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் இன்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற ஒருவரை ஒருவர் வாழ்த்து விசாரித்து கலந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:16. நீரின் தாசன் நான் உன்னை மகிமை பண்ணுவேன். ஏசாயா 49:3. கட்டக்குகைகளே ஞானத்தை அனுப்பும். கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் உங்கள் நடுவுலே அதிசயமை செய்வார். யோசுவா 3:5. கரங்களை தட்டு. கிருபை போடும். கரங்களை தட்டுவோம்.